गोविन्द राधे। ஹாய் மக்களே, நம்ம சூப்பரான ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். மதுரை மாவட்டத்தில் திருமோகூர் அப்படிங்கிற கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குங்க. வாங்க உள்ளே போய் எப்படி இருக்கு நம்ம எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இது சூப்பரான கோயிலுங்க. வாங்க நம்ம எப்படி போய் இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இதை பற்றி உங்களுக்கு சூப்பராக சொல்கிறேன். வாங்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தேவத்யாதிகுணார்ணவம் யதீந்திர பிரமணம் வந்தே பிரம்மஜா மாதரம் முனிம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆழ்வார்களால் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் 108 திவ்ய தேசங்கள். அந்த 108 திவ்ய தேசங்கள், இந்த 108 திவ்ய தேசங்களை ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்கள் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற பிரபந்தத்தினால மங்களாசாசனம் பண்றாங்க. மங்களாசாசனங்கிறது வாழ்த்து பாடுறது. இந்த ஆழ்வார்கள் பாடியதுனால வைஷ்ணவ திவ்ய தேசங்கள் மொத்தம் 108 திவ்ய தேசங்கள் சொல்லப்படுது. இந்த 108 திவ்ய தேசங்கள் ஒவ்வொரு எம்பெருமான்கள் ஒவ்வொரு பெயர்ல விசேஷமாக திருநாமங்கள் கொண்டு சேவை சாய்க்கிறார். வைகுண்டேது பரேலோகே ஸ்ரேயசார்த்தம் ஜெகத்பதிகி ஆஸ்தே விஷ்ணுர் அஜிந்தியாத்மா பக்தைகி பாகவதை சகா. இது பக்தர்கள், பாகவதர்கள், ஸ்ரீ வைஷ்ணவ அடியார்கள் அவளெல்லாம் ரட்சிக்கணுங்கிறதுக்காக பெருமாள் 10 அவதாரம் பண்ற, தசாவதாரங்கள் பண்ற. தேவாசுரர்களுக்காக, நம்மளை மாதிரி ஜீவாத்மாவுக்காக, யார் யாரை என்னென்ன எம்பெருமான இடத்துல பிரார்த்தனமோ அவளுக்காக ஒவ்வொரு அவதாரம் பண்ற. அந்த அவதாரங்களை எல்லாம் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ற. அப்பேற்பட்ட திவ்ய தேசங்கள்ல இந்த திருமூகூர் கஷேத்திரம் விசேஷம். இந்த திருமூகூர் கஷேத்திரத்தில் உள்ள மூலஸ்தானத்தில் காளமேக பெருமாள்னு சேவை சாய்கிறார். பக்கத்தில் ஸ்ரீதேவி பூமி தேவி தாயாரோட சேவை சாய்கிறார். கஷேத்திரம் மோகன கஷேத்திரம். அதாவது மதன மஞ்சூரின்னு ஒரு அப்சரஸ் தேவ கன்னிகை. அந்த கன்னிகை வைகுண்டத்தில் எம்பெருமானிடத்தில் டெய்லி கைங்கரியம், பகவானை கைங்கரியம் பண்ற. இந்த கைங்கரியம் பண்ணும் பொழுது பெருமாள் சந்தோஷத்துல தன்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய மாலை, திருமாலைன்னு சொல்லக்கூடிய அந்த மாலையை அவளுக்கு பிரசாதமா கொடுக்குறார். அந்த மாலையை கொண்டு சந்தோஷமா வந்துட்டு இருக்கும் பொழுது எதிர்த்தாப்புல துர்வாச முனிவர் அவரை எதிர்கொண்டு வர, துர்வாசவர் கோபக்கார ஒரு ரிஷியாக இருக்கிறதுனால அவரிடத்துல அந்த மாலையை சமர்ப்பணம் பண்றார். துர்வாச முனிவரும் அந்த மாலையை அந்த பெண்மணிகிட்டேருந்து வாங்கி பெருமாள்கிட்டேருந்து அவர்கிட்ட கொடுத்தோம்னா அவர் சந்தோஷமா பிரசாதத்தை கொண்டு வரும் பொழுது ஐராவதத்தில் இந்திரன் ராஜ்ய பரிமாணத்தோட ஐராவதங்கிற யானை மேல இந்திரன் இது இந்த ராஜ தோரணில் வந்துட்டு இருக்கும்போது இந்த பகவானுடைய மாலைய பிரசாதத்தை இந்திரனுக்கு கொடுக்கிறார் துர்வாசன். இதை கொடுக்கும் பொழுது இந்திரன் தன்னுடைய யானையுடைய அங்குசம் சொல்றோம், அந்த அங்குசத்தால வாங்கி யானையுடைய மஸ்தத்தில் வச்சாங்க. யானையானது அந்த துதிக்கையால மாலைய காலில் போட்டு மிதிச்சதுனால இந்த துர்வாசவனுடைய சாபத்தினால தேவர்களுடைய பலம்லாம் இந்திர பதவியெல்லாம் போய் தேவர்களுடைய பலம்லாம் அசுர பலங்களா போய் அந்த தேவர்களுடைய
அந்த நவ கைங்கரியங்கள் எதுவுமே பண்ண முடியாமல் பலம் இழந்து ரொம்ப அவசரப்படுறாங்க. அப்போ அவசரப்படும் போது துர்வாச முனிவர்கிட்ட பிரார்த்தனை கேட்குறாங்க. இந்த மாதிரி தேவருடைய சாபத்தினால நான் இந்த மாதிரி ஆகிட்டோம், இதுக்கு என்ன பரிபாலனம் பண்ணுறதுன்னு சொல்லி. அவன் நீ விஷ்ணுவோட இடத்துல போய் கேளுங்க அப்படின்னு சொன்னால் விஷ்ணுவின் இடத்துல வந்து இந்த தேவர்கள்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க. விஷ்ணுவின் இடத்துல பிரார்த்தனை பண்ணும்போது விஷ்ணு வந்து நீங்கள்லாம் வந்து மேருங்கிற மலையை கொண்டு வாசுகிங்கிற பாம்பால அமிர்தத்தை கடைங்கோ. இந்த அமிர்தம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு அதில் உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். எனவே தேவர்கள்லாம் வாசுகிங்கிற பாம்பை கொண்டு மேருங்கிற மலை, இந்த மலையை கொண்டு பார்க்கடல் கிடையிறாங்க. பார்க்கடல் கிடையும் போது பார்க்கடல்லேருந்து நிறைய ஏகப்பட்ட ஐராவதங்கள், மகாலட்சுமி, வில்வம், துளசி, ஏகப்பட்ட பொருள்கள் கிடைக்குது. கடைசியில் அமிர்தம் வருது. இந்த அமிர்தத்தை ஒருத்தருக்கு நானின்னு சொல்லி போட்டி போட்டு பிடுங்கிறதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ மகாவிஷ்ணு பெண்ணாகி இன்னமுதம் வஞ்சித்தான் என்னும் சொல்கிறபடி காம ரூபம் கொண்டு எழுந்தளிப்பான் திருமுகூர்னு இந்த திருமுகூர் கஷேத்திரமான இந்த திருமுகூர் கஷேத்திரம்னு சொல்கிறாங்க. இந்த கஷேத்திரத்தில் பெண்ணுருவமான மோகன அவதாரம் கொண்டு அமிர்தம் பிரஜக்ராக மோகனம் ரூபம் ஆசிதக விஸ்வசம்மோக ஜனகம் ஸ்ரீரூபம் பிரபிபாவின்னு பெண்ணுருவமான மோகன அவதாரம் எடுத்து அசுரர்களெல்லாம் மயக்கி தேவர்களுக்கு அமிர்தத்தை பங்கிட்டு கொடுக்குறார். அந்த தேவர்களுக்கு அமிர்தம் பங்கிட்டு கொடுக்கும்போது தான் அசுரர்களில் 2 பேர் உருமாறி ராகு கேதுவாக தலையை கிள்ளி போடுறதா சொல்றாங்க. அந்த சம்பிரதாயம் சொல்றாங்க. இப்போ தேவர்களுக்கு அசுரர்களெல்லாம் மயக்கி தேவர்களுக்கு வந்து அமிர்தத்தை பங்கிட்டு கொடுக்குறாரு. அந்த அமிர்தம் பங்கிட்டு கொடுத்ததுனால தேவாசுரர்கள் அமிர்தம் கிடையும் போது அந்த அமிர்தம் சிந்தினதுனால இந்த ஊர் திருமுகூர் மோகன கஷேத்திரம் மோகனபுரின்னு தமிழ்ல திருமுகூர்னு சொல்லக்கூடிய ஆழ்வார்களுடைய காலங்கள். நம்ம ஆழ்வார் திருமங்கையாளோட எல்லா ஆழ்வார்களுடைய காலங்களில் நம்ம ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் இந்த கஷேத்திரத்தை மங்களாசாசனம் பண்ணியிருக்கோம். பாசுரத்தில் நம்ம ஆழ்வார் திருவாய்மொழியுமே 1000 பாசுரங்கள். அந்த 1000 பாசுரத்தில் இந்த திருமுகூர் காலமே பெருமாளுக்கு 10 பாசுரங்களாக மங்களாசாசனம். திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீராரும் மாளிரும் சோலை திருமுகூர்னு இந்த கஷேத்திரத்தினுடைய பெருமாளையும் அழகர் கோயில் சுந்தராஜ பெருமாளையும் ஒரே வரியில சிறிய திருமடங்கிற பாசுரத்தில் மங்களாசாசனம். 2 ஆழ்வார்கள் பாடியதுனால 108 திவ்ய தேசங்கள் வரிசையில் 93வது திவ்ய தேசம். 93வது திவ்ய தேசம். இந்த தமிழ்நாட்டில் வந்து 83 திவ்ய தேசங்கள். அந்த 83 திவ்ய தேசங்கள்ல இது 46வது திவ்ய தேச வரிசையில் வரும். தேவர்கள்லாம் என்ன பண்றா, எங்களுக்கு விஷ்ணு ஸ்வரூபம் தான் வேணும், இந்த மாதிரி மோகினிங்கிறது மாயை, அது வேண்டாம்னு சொல்லி பிரார்த்தனை பண்றார். தேவர்களுக்காக பெருமாள் வந்து சப்த மேகம் 7 வகை மேகம். இந்த மேகங்கள்லாம் எப்படி நமக்கு நீர் உண்டு மழையை கொடுக்கறதோ அதுபோல கலியுகத்தில் நம்மளை மாதிரி ஜீவாத்மாக்கள் இருக்கு இல்லையா, ஆத்மாக்களை கரை சேர்க்கறதுக்காக பெருமாள் கருணையே வடிவான மேகம் கால மேகங்கிற மேகத்துல நமக்கு இந்த ஊர்ல அவதாரம் பண்ற. அந்த அவதாரம் பண்ண பெருமாளை பிரம்மாவே வந்து இங்க பிரதிஷ்டை பண்ணி ஆராதனை பண்ற. அதனால அந்த மேல இருக்கக்கூடிய அந்த விமானம் வந்து கோபுரம்னு சொல்றோம் இல்லையா, அந்த விமானம் வந்து சதுர்முக விமானம்னு சொல்றோம். பிரம்மாவே சிருஷ்டி பண்ணதுனால சதுர்முக விமானம்னு பிரம்மாவினால சிருஷ்டி சதுர்முக விமானம். பிரம்மாதி 33 கோடி தேவர்களும் பெருமாள் ஆராதனை பண்ணியிருக்காங்க. அதனால 33 கோடி தேவர்களுக்கும் இந்த கஷேத்திரம் வந்து ரொம்ப பிரத்யட்சமான கஷேத்திரம். இந்த வாரம் அப்புறம் வந்து உற்சவருக்கு வந்து ஆப்தன் பேர். ஆப்தன்னா நண்பன். எல்லா கோயில் காஞ்சிபுரத்தில் தேவ பெருமாள் இருக்கார், ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பார்த்தசாரதி திருவள்ளிக்கேணியில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பெருமாள் இருந்தாலும் இந்த ஊர் பெருமாளை நம்ம ஆழ்வார் வந்து ஆப்தன்னு கொண்டாடுறாரு. ஆப்தன்னா நண்பன். இப்போ உள்ள காலத்துக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோம், நண்பனாக இருக்கார், நமக்கெல்லாம் வழித்துணையாக இருக்கார். அக்ஷிராதி மார்க்கம்னு சொல்கிறது. அக்ஷிராதிங்கிறது மோட்ச மார்க்கம். அதாவது ஒரு ஆத்மா வந்து சரீரத்திலேருந்து இத்து பெரிய வச்சே அந்த ஆத்மாவுக்கு வழித்துணையாக இந்த பெருமாள் சேவை சாய்ப்பதாக நம்மாழ்வார் தன்னுடைய வாசத்தில் சொல்லுவோம். நம்மாழ்வாருடைய தன்னுடைய அந்திம காலத்தில் இந்த பெருமாளை தான் இந்த ஆத்மாவுக்கு வழித்துணையாக கூப்பிட்டதாக சொல்வதாக திருமோகூர் ஆப்தன்னு மங்களாசாசனம் தான் உற்சவம் இருக்கு. இங்கே உள்ள தாயார் வந்து மோகனவள்ளின்னு பேர். மோகனவள்ளின்னா பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்தனால் மோகனவள்ளி தாயார். பெருமாளே மோகினி அவதாரம் தன்னுடைய புருஷனே மோகன அவதாரம் எடுத்ததுனால கணவனுக்கு வைக்கப்பட்டு எந்த ஒரு திருவிழாக்களும் பண்ணிக்கக்கூடாதுன்னு இந்த சன்னதியை விட்டு படி தாண்ட மாட்டான். படி தாண்ட மாட்டான். பங்குனி உத்திரம் வருஷத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் பெருமாள் வந்து தாயார் சன்னதிக்கு வந்து திருக்கல்யாணம். அதான் துரதோஷம். தாயாருக்குரிய இந்த திருவிழாக்கள் எல்லாமே சுவாமியோட புறப்பாடு எல்லாமே ஆண்டாள் பண்ணிக்கிறாங்க.
ஆமாம். இந்த ஊரில் சக்கரத்தாழ்வார் வந்து விசேஷம். 108 திவ்ய தேசத்தில் இந்தியாவில் தமிழ்நாட்டிலேயே இந்த ஒரு இடத்துல தான் வந்து எந்திர ஸ்வரூபத்தில் இருக்கார். ஆமாம். எந்திரங்கிறது வேறு எங்கேயுமே கிடையாது. காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம், ஸ்ரீவல்லிபுத்தூர், அழகர் கோயில், கும்பகோணம், எல்லா பல திவ்ய தேசங்களில் சக்கரத்தாழ்வார் இருந்தாலும் இந்த ஊரில் உள்ள உற்சவமூர்த்தி வந்து 156 அக்ஷர எழுத்துக்கள் கொண்டு சுதர்சன மகா எந்திரம்னு எந்திரத்தில் இருக்கார். அந்த எந்திரத்துக்கு உண்டான அதி தேவதைகள் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் தேவதைகள் இருப்பாங்க. அந்த தேவதைகள்லாம் மூலஸ்தானத்தில் ஒரே விக்கிரகத்தில் 48 காயத்ரி மந்திர தேவதைகளோடு இருக்கார். அந்த சக்கரத்தாழ்வாருக்கு முன்னாடி நரசிம்மர் இருக்கார். 4 கைகள்லையும் சக்கரம், பிரயோக சக்கரம். தர்ம, அர்த்த, காம, மோட்சம், சதுர்வித பலபுருஷாட்டம்னு சொல்லுவோம். வாழ்க்கையில் நம்ம எல்லாம் முடிஞ்சு என்னோட மோட்சத்துக்கு போகணுன்னா அந்த எம்பெருமானை தான் பிரார்த்தனை பண்ணணும். ஆனால் விஷ்ணுவனுடைய மார்க்கத்தை பார்க்குறது அது சுதர்சனம். சுதர்சன பாஞ்சசன்ய மகாஜ்வால கோடி சூரிய சவப்பிரவ அஜ்ஞானாந்தஸ்ய மே தேவா விஷ்ணுவர் மார்க்கம் பிரதர்ஷியான்னு விஷ்ணுவனுடைய மார்க்கத்தை காட்டக்கூடியவர் அந்த சக்கரத்தாழ்வார். அதனால் அந்த சக்கரத்தாழ்வார் இங்கே விசேஷமாக வச்சுருக்கேன். வாசலில் ரெங்கநாதர் பள்ளிகொண்ட பெருமாள் இங்கே விவசாயிகள். பள்ளிகொண்ட பெருமாள் வந்து எல்லா ஊர்கள்லையும் சயனத்தில் படுத்துட்டு இருக்கார். திருவடியில் வந்து சயனத்தில் வந்து பெருமாளுடைய திருவடி பிடிச்சிட்டு இருப்பார் மகாலட்சுமி. இந்த ஊரில் பிரார்த்தனை பண்ணுறாங்க கையை வச்சுட்டு. காரணம் என்னென்னா தேவ ஆசுரர்கள்லாம் அமிர்தம் கிடைக்கும்போது யுத்தம் பண்ணிக்கிறான். யுத்தம் பண்ணிக்கும்போது பெருமாள் வந்து ஆழ்ந்த உறக்கம், அந்த யோகநித்ரா சயனம்னு சொல்லணும். யோகநித்திரையில் சயனம் பண்ணும்பொழுது தூங்குறவாள் எழுப்பக்கூடாதுன்னு ஒரு சம்பிரதாயம் சொல்கிறான் இல்லையா? அதனால தான் அந்த பெருமாளை எழுப்பக்கூடாதுன்னு திருவடியில் பிரார்த்தனை பண்ணுறான். அந்த தாயாருடைய மானசீகமான பிரார்த்தனையினால தான் பெருமாள் வந்து இந்த ஊரில் மோகனாவதாரம் எடுத்ததாக ஒரு வரலாறு சொல்கிறோம். இங்கே உள்ள தீர்த்தம் வந்து க்ஷீராப்தி புஷ்கரணின்னு சொல்லுவோம். க்ஷீராப்திங்கிறது பூலோகத்தில் இல்லாத தீர்த்தம். அது வந்து பார்க்கடல் கடையும் போது அங்கே க்ஷீராப்தி பார்க்கடல் அந்த அமிர்தம் செஞ்சு இந்த இடத்துல விழுந்ததுனால இந்த புஷ்கரணியை க்ஷீராப்தி புஷ்கரணின்னு சொல்லுவோம். ரொம்ப விசேஷமான சேத்திரம், முக்தி சேத்திரம். அம்மாழ்வாருக்கு வாழ்க்கையில் வந்து அந்திம காலத்தில் இந்த எம்பெருமான் தான் மோட்சத்துக்கு அதிபதியாக பழித்துணை பெருமாளாக இருந்ததாக ஒரு இந்த சேத்திரத்தினுடைய தேசசாம் நித்யம் கல்யாண குணராசிரிய மோகனக்ஷேத்திரநாதாய் நித்யஸ்ரீ நித்யமங்கலம்னு இந்த ஒரு மங்களா ஸ்லோகம். இது ரொம்ப விசேஷமான சேத்திரம். அவசியம் வந்து எல்லோரும் செய்யும். எனக்கு இதில் போட்டு விடுங்க. நான் ஏதாவது இது இருந்ததுன்னா உங்களுக்கு அதை ஃபீல் பண்ணி விட்றேன். சரிங்க. ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்கள் திருச்சி மனம். சாமி ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் ரொம்ப சிறப்பாகவும் எல்லாத்தையும் பற்றி மூலவரிலிருந்து எல்லாம் இங்கே இருக்கிற எல்லா கடவுளை பற்றி தெளிவாக அங்கே இருக்கிற குளம் முதற்கொண்டு எப்படி வந்துச்சுன்னு தெளிவாக சொல்லிட்டாரு. எல்லாரும் நல்லா கேட்டுக்காங்க. எல்லாரும் வந்து இந்த கோயிலில் வந்து தெய்வத்தை தரிசித்து ஆசீர்வாதம் பெறணும்னு நான் உங்களை சர்வ வேண்டிக்கிறேன். சாமி உங்களுக்கு ஸ்ரீதர் ஆச்சாரிய படம் திருவாய்மொழி பிள்ளைன்னு மலவாள மாமணிகள்ங்கிற ஒரு ஆச்சாரியன், வைஷ்ணவ ஆச்சாரியர். அந்த ஆச்சாரியர் சுவாமியோடைய ஆச்சாரிய வழிகள், அவருக்கு முன்னாடி உள்ள ஆச்சாரியர் ஓரான் வழி ஆச்சாரியர் ராமானுஜருக்கு அப்புறம் தரக்கூடிய ஆச்சாரிய வழிகளில் நாங்கள் வந்தோம். என் பரம்பரை அடியாண்டு வந்து 7வது தலைமுறையாக அங்கே கைங்கரியம் பண்ணிட்டு பரம்பரை கைங்கரியம் பெரியவாளுடைய புண்ணியத்தில் ரொம்ப தெளிவாக சொன்னதுக்கு நான் சென்னை மக்களே, மூலூர் திருமூகூர் மதுரை மாவட்டத்தில் உள்ள கோயில் பார்த்தீங்களா? சூப்பராக இருந்துச்சா? கோயிலில் பாருங்க கொண்டாடுறாங்கன்னு மறந்துடாதீங்க. நான் உங்கள் திருச்சி மனோ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனை டங்கார் நம்பிக்கிறேங்க. நான் இன்னும் அடுத்த வாரம் கோயில் போவேன், அதை எடுத்து போடுறேன். மற்றும் நிறைய விஷயங்கள் எடுத்து போடுறேன். நான் உங்கள் திருச்சி மனோ. பாய்.